பாப்பாவுக்கு 2 நாள் சளி. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு பாட்டி சொன்னாங்க, "உங்க வீட்ல தான் வெத்தல செடி இருக்கேடி, அத வச்சு வெத்தல ரசம் வச்சு குடுனாங்க." "சரி பாட்டி இன்கிரீடியன்ட் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சையான வெத்தலைய கழுவிட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு, அது கூட 2 சுட்டு தக்காளி சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அது தனியா வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த வெத்தல இதில நம்ம வந்து புளிக்கரைசல கரைச்சு சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளு, ஒரு துண்டு சின்ன துண்டு வெல்லம், கொஞ்சமா இடிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு, தாளிப்புக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய், கடுகு, அது கூட நம்ம வரமிளகாய் சேர்க்கக்கூடாது. அதனால அந்த அரைச்ச பேஸ்ட்ட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, அது கூட நம்ம கலந்து வச்சிருக்க கலவை தண்ணிய வெத்தல தண்ணிய ஊத்திட்டு நல்லா வந்து நுர கட்டின உடனே நம்ம இறக்கிடணும். அப்பதான் வந்து ரசம் நல்லாயிருக்கும். ரசம் நார்மல் ரசத்த விட சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பாவுக்கு சளி சரி